Hey hi guys, Days Gone gameplay part 71 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பி கூட்டத்தையே காலி பண்ணோம், துரத்திட்டு வந்தாங்க. இல்லை லாஸ்ட் வீடியோவோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அப்படியே டேரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம போகலாம். ரேடியோ பூஸ்டர் டு கெட் ஃபெர்டிலைசர். ஓகே கைஸ், ஸோ அதே தான், இன்னும் அந்த ஃபெர்டிலைசர் அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரி கேம்புக்கு வந்து போகலாம் இல்லையா? அதுதான் வந்து விஷயம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ அந்த மிலிட்ரி கேம்பில் ஒரு பெரிய சம்பவமே பண்ண போகிறோம், அந்த மாதிரி தான் தெரிய வருது. கிட்டத்தட்ட இவங்க லாஸ்ட் டைம் போட்ட பிளானு, அந்த மிலிட்ரி ஆளுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் லேக்காக போட்ட பிளானு எல்லாம் ஏதோ தப்பாக இருக்குது. ஸோ நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. ரிக்கி, டீக்கன், பூசர் 3 பேர் சேர்ந்து தான் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பண்ண போகிறாங்க. கூட நிறைய பேர் ஆளுங்க சேருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆளுங்க தேவைங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. சரி பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், கட் சீன் வருது போல், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் நான் பேசுகிறதே என்னோடய கேம் பிளே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களே கூட சப்ஸ்கிரைபராக மாறுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்கலாம், அழகாக நல்லாயிருக்கும். கூடயே இருங்க, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், வண்டி வந்துருச்சு. பூசரும் யார், ரிக்கி எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணது. இந்த வண்டி சூப்பராக இருக்கும், ரியலில் இந்த மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். அட என்ன காய்ஸ் அது, அட கடவுளே. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியல. மிஷன் கம்ப்ளீட்டா? நியூ ஸ்கில் பாயிண்ட். ஓகே காய்ஸ், ஸ்கில் பாயிண்ட்டுக்கு போகலாம். ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. 2 ஸ்கில் இருக்கா? ஓகே, மீலியில் எத்தனை இருக்குது? மீலியில் 10 இருக்குது, ரேஞ்சடில் 10 இருக்குது, இதில் 9 தான் இருக்குது. அப்போ இதில் தான் பண்ணணும். ஓகே, இது பண்ணலாம். டபுள்ஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்க்ராப் வைல் ரிப்பேரிங் த பைக். ஓகே ஓகே கைஸ், ஸ்க்ராப் வந்து 1 யூஸ் பண்ணோம்னா 2க்கான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாகிடும் போல். ஸோ நல்ல விஷயம் தான். இதெல்லாம் கேமோட ஆரம்பத்திலே இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைனாக போகிறோம், எதுவுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்டில். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய விளைவுகள் நம்ம எதுவும் பண்ணல, எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக பண்ணிட்டு வந்துட்டோம். எபிலிட்டி டு ஸ்டன் வீக்கர் எனிமீஸ் பை ஹிட்டிங் தெம் வித் ஏ ராக். அப்படியா? கல்லெடுத்து அடித்தா அவங்களுக்கு வந்து இதாகும் போல், லைட்டாக அடிபடும் போல் அவங்களுக்கு. சரி பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா இது பண்ணியாச்சு. ஸோ ஸ்கில்லு பார்த்திங்கன்னா கதை முடிஞ்சு. இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா போகலாம். ஓகே, என்ன விஷயம், என்ன எதுவும் கொடுக்காமலே இருக்காங்க? அந்த ஃபெர்டிலைசர் தானே. ஓகே, ரிக்கி பார்த்திங்கன்னா லைனில் வந்துட்டாங்க, என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, அந்த மிலிட்ரிக்காரங்க எங்கள் இன்னொரு அட்டாக்கு வர பார்த்திங்கன்னா அவங்க பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது போல். என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. ஓகே, பூசருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ரிக்கி பார்த்தீங்கன்னா லைன்லேருந்து போயிட்டாங்க. சரி பார்த்துக்கலாம். ஓகே, கோப்லாண்டு இவன் எதுக்கு கைஸ் வரான்? ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவைக்கு வருவான் இவன். இன்னுமா இவனுக்கெல்லாம் போய் நம்ம ஜாப் பண்ணிகிட்டு இருக்கணும் இருக்கேன். சரி ஓகே விடுங்க, ஏதாவது கிராஃப்ட் பண்ண வேண்டியது இருந்தால் கிராஃப்ட் பண்ணலாம். பாருங்கள், பெரிய பாட்டில் கிராஃப்ட் பண்ண முடியுது. சின்ன பாட்டிலுக்கு என்னென்னு தேவைப்படுது? கெரோசின் தேவைப்படுது.
பைப் பாம்புக்கு வேறு இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பைப்பு தேவைப்படுது. ஓகே, எல்லாமே நல்ல நல்ல நிலைமையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாமே பக்கா தான். ஓகே, இது எடுப்போம். அதே மாதிரி பேண்டேஜ் பார்க்கலாம். ஓகே, பேண்டேஜ் கிராஃப்ட் பண்ண முடியுது, பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே கைஸ், எல்லாமே தாறுமாறாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஸ்க்ராப் இருக்குது, ஸ்க்ராப் எடுத்துப்போம். ஸ்க்ராப் நமக்கு நிறைய தேவை. இந்த வெப்பனை ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, பாட்டில் எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த கார் பின்னாடி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பாட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது போல். 2க்கு 2 இருக்குது, அதனால் இப்போதைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நமக்கு வேறு இடம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க, பார்த்துக்கலாம். யாரும் வாங்க, நான் கூட இது ஆளுன்னு நினச்சிட்டேன். அந்த இடத்துல இது தொங்கிட்டு இருக்குது, எவனோ டெட் பாடி போல். இது ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, இருக்கட்டும். நம்ம பைக் அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குது போல். எதுக்கு இங்கே இருக்கிற ஃபியூல் கேன் வேறு ஒன்று தூக்கி போட்டுன்னு அதை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே தான் இருக்குது கைஸ், ஸ்க்ராப் இருக்குது. ஓகே கைஸ், சூப்பரில். வண்டியில் ஃபியூல் இருக்கான்னு தெரில, இல்லை நம்ம போகிற இடத்துக்கு ஃபியூல் வந்து டிசபிள் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எனேபிளில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபியூல் செலவாகும்ல. கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். 71% இருக்குது. ஓகே, பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதுலேயும் போய் பார்த்துடலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ஏதோ இருக்குது போல் இந்த இடத்துல. அட, இத்தனை ஐட்டமா? இது பிடிச்சிருக்குதுங்கண்ணா. ஓகே காய்ஸ், ஓகே நம்ம போகலாம். நமக்கு கெரோசின் கிடச்சுன்னா அந்த மாலாட்டோ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடலாம். இந்த இடத்துல ஏதோ ஆளுங்க இருந்திருந்தால் கொஞ்சம் ஃபைட்லாம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இடம் பார்க்க நல்லா பெருசாக வைடாக இருக்குது நல்லா. ஸோ நிறைய பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. என்னென்ன புரியல. சரி, ஓகே காய்ஸ், இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, நம்ம போயிடலாமா? போயிடலாம் காய்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல இதுக்கு மேலே நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு வேலையே இல்லை. ஏதோ பண்ணுவோன்னு நினச்சோம். கட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா பூசர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ போக வேண்டிய இடம் நேராக காட்டிகிட்டு இருக்குது. மேப்பில் பார்க்கலாம். நேராக என்ன காட்டுது? இங்கே இருக்குது காய்ஸ், கோப்பலாண்டோட கேம்ப்பு. கோப்பலாண்டு தான் இப்போ நமக்கு இது பண்ணால் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியுமா? ஆமாம் காய்ஸ், ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியுது, பண்ணிடலாம். எவன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருக்கிறது, டென்ஷன் பண்ணிக்கிட்டு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அது இதுன்னு நடந்து அதுலேயே ஃபுல் டைமும் போயிடும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கோப்லாண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவன் கேம்பில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. ஃபஸ்ட்டு நமக்கான கேம்பே பார்த்தீங்கன்னா கோப்லாண்டோட கேம்ப்பு தான், நம்மளோட ஃபஸ்ட்டு கேம்பே. அவன்கிட்ட தான் பெருசாக ஏதோ பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருந்தா, ஆரம்பத்தில் பிடுங்கிட்டு போனவன் அவ்வளோதான், பிடுங்கிட்டு போனவனாவே தான் இருக்கிறான். கெட் பேக் டு கோப்லாண்ட்ஸ் கேம்ப். ஓகே காய்ஸ், கட் சீன் வரும் போல், பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், எங்கேயும் அட்டாக்லாம் பண்ணுறாங்க போல் காய்ஸ். இவங்க மக்களை சேவ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். கோப்லாண்டுக்கு அந்தளவு நல்ல மனசுலாம் இருக்கா? ஓகே காய்ஸ், நம்ம வேட்டைக்கு ரெடி ஆகிட்டோம். நோஸ் டவுன் தி ஃபீடியா, 136 மீட்டர். ஓகே, போய் தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாம் ஃபயராக இருக்குது. நீரோவா? ஓகே காய்ஸ், சூப்பரில். ஓகே, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன், பார்த்துக்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபாஸ்ட் ட்ராவல் கொடுத்தோம்ல, அதனால் ஃபீல் பாருங்கள் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு போல். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல நம்ம காட்டுது. இங்கே இறங்கிடலாமா? அந்த இடத்துல பாருங்கள், அந்த வண்டி பாருங்கள். இது ஏதோ விஷயம் போல். யாரோட வண்டி இது? ஓகே ஓகே, நம்ம கோப்பலண்டோட ஆளோட பைக் தான் போலது. அவனை வேறு பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஒருத்தன் தான் இழுத்த மாதிரி காமிச்சிச்சு சர்வைவல் விஷனில். பார்த்துக்கலாம், எதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். இல்லை நம்ம ஷார்ட் கன் எடுத்துப்போம். வெயிட்டான ஷார்ட் கன் காய்ஸ் இது. இந்த கன்னை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா. காசு கொடுத்து ஃபஸ்ட்டு இதை வாங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கன் இது தான். இல்லை நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாலட்டாவை தூக்கி போட்டு நேராக எய்ம் பண்ணி நின்றிங்கன்னா வரவனெல்லாம் சக்கு 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 சக்குன்னு ஒவ்வொரு புல்லட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் செத்துருவான். பக்காவாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இங்கெல்லாம் பாருங்கள் தொங்க விட்டு வச்சுக்கிறானுங்க. ஏய் வேறு காய்ச்சுவேன் அப்படியே சொல்லிடு. அவ்வளோதான். பாருங்களேன், எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் கீழே குஞ்சிட்டே போவேன். அட அங்கே பாருங்க காய்ஸ், சப்ரஸர் இருக்கு. ஓகே பார்த்துக்கலாம். ஓகே, மாலட்டோ தூக்கி போடலாமா? அவ்வளோதான் காய்ஸ், எல்லோரும் காலி. ஒருத்தன் மட்டும் இருக்கான், அவனும் காலி காய்ஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இன்னும் இருக்காங்களா தெரியல, என்னென்னு பார்த்துக்கலாம். காய்ஸ் நம்ம கேமோட ஆரம்பத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இடம்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது எனக்கு என்னமோ அப்படி தான் ஃபீல் ஆகுது. இங்கே என்னமோ இருக்குது காய்ஸ். ஓகே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வழி போகுது. இங்கே என்னமோ நடந்திருக்கு, பார்த்துக்கலாம். ஃபாலோ மேனிஸ் ட்ராக். ஆளுங்க இருக்காங்க போல். ஆளுங்கன்னா ஃப்ரீக்கர்ஸ் இருக்காங்க போல். சவுண்டு கேட்குது. ஆவுன்ட்டு இருக்கானுங்க. ஓகே, இந்த பக்கம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கே இருக்கிறான் அவன்? சவுண்டு இந்த பக்கம் இருந்து வருது. எங்கடா இருக்கிற? ஒருவேளை பாறைக்கு அந்த பக்கமாக இருப்பானோ? வாய்ப்பு இருக்குது. ஓகே, அட இங்கே தான் காய்ஸ் ரெட்டு வந்து அதிகமாகுது. அங்கெல்லாம் இருக்கானுங்க காய்ஸ். அட அங்கே சோல்ஜர்ஸே இருக்கானுங்க காய்ஸ், ஆளுங்களே இருக்கானுங்க. ஓகே, நம்ம ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புல் வேணும். ஓகே காய்ஸ், ஸோ பெரிய ஒரு பஞ்சாயத்து தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கல்லு தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தன் வர வைக்கலாம். ரொம்ப க்ளோஸாக யாரும் இருக்காங்களோ? ரெட்டு ரொம்ப நம்மளோட பாயிண்ட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. கல்லு தூக்கி போடுவோம். ஒருத்தன் அலர்ட் ஆகிட்டான் காய்ஸ். வரட்டும் வந்தால் முடிச்சிடுவேன். எப்படி வந்தால் முடிச்சிடுவேன். யாரு காய்ஸ் அவன்? பார்த்துட்டானுங்க போலையே. சரி ஓகே, சம்பவம் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்துட்டானுங்கன்னா முடிஞ்சு காய்ஸ். இங்கே மரத்த மேலேயே ஒருத்தன் ஸ்னைப்பர் உட்காந்துட்டு இருந்திருக்கான் போல். இங்கே இருக்கான் பாருங்க, பரவாயில்ல. ஓகே காய்ஸ், சூப்பரில். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், செம்ம. இங்கே இருக்கான் பாருங்கள். நில்றா, ஓடுறான் பாருங்கள். ஹெல்த்து போட்டுக்கலாம். ஹெல்த்து போட மிஸ் ஆகிடக்கூடாது. இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான் காய்ஸ். அங்கே ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டேன். அட
அங்கே மேலே இருக்கான் போல் காய்ஸ். கீழே ஒருத்தர் இந்த மாதிரி இருந்துச்சு, மேலேயும் ஒருத்தர் இருக்கான் போல். ஓகே, கன்னை ரீலோட் பண்ணுவோம். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவனை போய் கொண்டுட்டு வந்துடலாம் இவனுங்களை. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கூட. இது யார் காய்ஸ்? யாருன்னே தெரியல. எவன் இல்லை எவன் நம்மால்னே தெரில. அவ்வளோதாங்க. அங்கே மேலே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். வரேன் இங்கே இருக்க பாருங்க வீடு. அட காய்ஸ், இங்கே எதுவும் இருக்குது போல் காய்ஸ். எங்கே காய்ஸ் ஆளுங்க இருக்காங்க? யார் காய்ஸ் இவன்? ஸ்கிஸோவா? பார்க்க ஸ்கிஸோ மாதிரி இருக்கான். ஸ்கிஸோ இல்லை. என்ன காய்ஸ், நிறைய கூட்டம் வந்துட்டாங்களா? நிறைய சவுண்டு வருது, ஜாம்பிஸோட சவுண்டு. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், கோப்லாண்டோட ஆள். என்ன காய்ஸ், அப்படியே கட்சின்லேயே நம்ம போயிடுவோமோ? ஆட கரடி நண்பரா? நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கரடியை முடிச்சிருக்கிறோம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அட கடவுளே, இன்னும் இப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்கும் போல் காய்ஸ். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் முடிச்சிடுவேன். அச்சோ, ஏன் காய்ஸ் இந்த பக்கம் எங்கேயோ போகுது? மேலே கீது ஏறி வந்துட போகுது. அப்படிலாம் அது வராதில்ல. எங்கே இருக்கு? எங்கடா இருக்குது அந்த கரடி? புல்லட் இருக்குது, பரவாயில்ல. இங்கே தான் காய்ஸ் இருக்கு. அது ஓடிற போகுது. அட பாமா போட்டிருக்கலாம் நான். அச்சோ, நேரம் நாங்காலே இருப்பேன். எங்கே இருக்கு அந்த கரடி? ஓடிடுச்சு போல். எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இதுக்கு கீழே இந்த ஜாம்பிஸாக இருக்கிறானுங்க போலையே. எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஆட்டம் முடிச்சிடுவேன். சரி, நம்ம களத்தில் இறங்கலாம். இங்கே தான் இங்கே சவுண்டு வருது. அச்சோ, அட காய்ஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மலை. ஓடிடுச்சு காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர் காய்ஸ். ஓகே காய்ஸ், நல்ல விஷயந்தான், நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் தான் சொன்னேன்ல, களத்தில் இறங்கிட்ட முடிச்சிடலாம். ஏன் அந்த இது ஜாம்பி ஸ்பிரிக்கர்ஸோட சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது? என்ன பண்ணுறானுங்க? கொஞ்சம் டேஞ்சர். ஒரு வேளை இவனை நம்ம சேஃபாக கூட்டிகிட்டு போகணுமோ? சரி, எதுக்கு அவன் கூடயே போகலாம். அவன் பாட்டுக்கு போய் எங்கே மாட்டிக்கு போகிறான். அப்புறம் வந்து மிஷின் ஃபெயிலியர் ஆகிட போகுது. இந்த டார்க் மியூசிக் வேறு சைடில் ப்ளே ஆகிட்டே இருக்குது. அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஓடுறா. ஓகே, ஓடு. இவன் பாட்டுக்கு எங்கேயே ஓடுறான். ஓடு. எங்கே ஓடுறான்? எங்கேயோ ஓடட்டும். பைக் கிட்ட தான் ஓடுறானா? நம்ம பைக் கிட்ட தான் போவோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டெமினா முடிய போகுது. ஸ்டெமினா முடிஞ்சிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓடு. என்ன காய்ஸ், இங்கே வேறு ஏதோ காட்டுது.
இவனோட பைக் இது பண்ணுமா? இல்லை, கட்சின்னு வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Hey, Deke, I owe you, man. I'd be dead right now if you hadn't. Manny, nose down. Nose down. They feed you. ஓகே காய்ஸ், நமக்கு ஏதாவது நடக்குமா இவனை காப்பாற்றினதுனால? ஓகே, நம்மள இங்கேருந்து போயிடலாம். கரடியை கொண்டுட்டோம். ஓகே, மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லது காய்ஸ், சூப்பர். ஓகே, நம்மகிட்ட பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். பேண்டேஜ் கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே, நல்லது. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஏன் சர்ச் சிம்பிள் காட்டிகிட்டே இருக்குது? இங்கே 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 என்னமோ இருக்குது காய்ஸ். யார் இந்த பொண்ணு? என்னமோ நடந்திருக்கு. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் ஏதோ ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். இந்த பக்கம் போகுது வழி. என்னன்னு தெரியலையே. ஆளுங்க இருப்பாங்களா, இல்லை ட்ராப் இருக்குமா? இங்கே வேறு இன்னொரு சர்ச் பண்ணணும் போல் நாம். சரி, பார்த்துக்கலாம். நம்ம பண்ணாததா? ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். இங்கே எவனும் இருக்காங்க காய்ஸ். என்ன காய்ஸ், மூஞ்சி எனக்கு இப்படி ஆகி கிடக்குது. ஒரு மாதிரியாக இருக்குல்ல. ஜாம்பியாக மாற போகிறானோ, வந்து அட்டாக் பண்ணிட போகிறான். இங்கே என்ன காய்ஸ், பாட்டில்லாம் இருக்குது. பரவாயில்லையே. இந்த இடத்துல சின்னதாக ஒரு டென்ட்டுமா இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த நம்ம ஜோனை விட்டு வெளியே போவோம் போல். அப்போனா இங்கே எதுவும் நமக்கு தேவையானது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொருள் எதாவது கிடச்சினா கூட எடுத்துக்கலாம். பொருள் இருக்குது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே எதுவும் இருக்குது. ஓகே, அது மேக்ஸிமம் இருக்குது பேண்டேஜு. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் இந்த இடத்துக்கு போகலாமா? ஓகே, இங்கே தான் எனக்கு வைப்ரேட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். டெட் பாடியா? ஆமாம் கைஸ், யாரோ இருந்து கிடக்குறாங்க. ஓகே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. திரும்ப நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ இப்படி போகணும். ஓகே, பார்த்துக்கலாம். ட்ராப் எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. ட்ராப்பில் மாட்டுறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஓகே, திரும்ப சர்ச் பண்ணணும் போல். இங்கே யாரும் இறந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, இதோ காய்ஸ் அங்கே இருக்குது காய்ஸ் டெட் பாடி. ஓகே, பார்த்துக்கலாம். காய்ஸ், ஆளுங்க சவுண்டு கேட்குது. வரானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆளுங்க சவுண்டு கேட்குது. உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ், நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டே பாருங்கள். இந்த இடத்துல கேம்ப் இருக்குது போல் காய்ஸ். பேட் காய்ஸ் இது. ஓகே, பார்த்துக்கலாம். பாருங்க காய்ஸ், கோப்லாண்டை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஓகே, இந்த பக்கம் இருந்து நம்ம ஏறி போகலாம். ஓகேயா? ஓகே, ஃபுல்லாக ரெட்டு காட்டுது. பக்கத்துலேயே இது இருந்துட போகிறானுங்க. ட்ராப் இருக்குது இந்த இடத்துல. ஓகே காய்ஸ், முடிஞ்சிட்டான். வேறு ஆளுங்க இருக்காங்களா? கிளியர் எனிமீஸ் இன்னும் இருக்காங்க போல். பாருங்கள், ட்ராப் இருக்குது ஃபுல்லாக. ஓகே காய்ஸ், அவ்வளோ முடிஞ்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, 3 பேர் தான் போல். இவனை பிடிச்சி வச்சுட்டு கோப்லாண்டை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறானுங்க. சரியில்லையே. ஓகே, பார்க்கலாம். நான் உன்னை காப்பாற்ற தாண்டா வந்துருக்கிறேன். கத்தி கத்தி நீயே வந்து மாட்டிக்காத. எந்திரிச்சு ஓடு 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 ஓடு.
ஓகே, நல்ல வேலை இந்த இடத்த சர்ச் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்ற வந்தோம். On a supply run. I didn't know what to do. Hey, Sean, can you run? What? Yeah. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடிப்போ. பின்ன என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓடவே முடியலனாலும் ஓடி போயிடணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நரகத்தில் தான்டா இருக்கீங்க நீங்கள்லாம். ஓகே காய்ஸ், பார்க்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ண முடியுமா. இங்கே லொக்கேட் த கேம்ப்னு போட்டிருக்கு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வே வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வே ஃபாலோ பண்ணியே போகலாம். மினிமேப்பில் பாருங்கள் காட்டுது இல்லை. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஹெல்த்து போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், வேறு ஏதோ ஒரு கேம்பில் இருக்கும் போலே. இல்லை காய்ஸ், அவ்வளோதானா? இருங்க, வே இந்த இடத்துல முடியுதே. இதுக்கப்புறம் இன்னும் வேறு எங்கேயும் போக முடியுமா? முடிஞ்சு மிஷன் முடிஞ்சிச்சுன்னா இந்த வே மறைஞ்சிருக்கலாம்ல, ஏன் அப்படியே இருக்குது? ஓகே விடுங்க, அது என்ன கதையே தெரியல. ஸோ நம்ம இங்கேருந்து போகலான்னு நினைக்கிறேன். நம்ம பைக்குக்கு போகலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் காமிச்சிட்ருக்கல 1.6 கிலோமீட்டர். ஸோ அந்த இடத்துக்கு போகலாம். ஓகேயா? அவ்வளோதான். கோப்லேண்ட் சொல்லி கோப்லேண்டுக்காக நம்ம 2 பேரை காப்பாற்றிட்டோம். மாட்டிகிட்டு இருந்த 2 பேரை, கொடூரமான சுச்சுவேஷனில் இருந்த 2 பேரை பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றிட்டோம். ஓகே போல். ஸோ நம்ம இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஓகேயா? பயங்கரமாக காற்றடிக்குது, பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குது. ஒரு மாதிரி டார்க் மூமெண்ட் மாதிரி தான் தெரியுது. நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ் காரில் எதோ இருந்து எடுத்துக்கலாம். புல்லட்ஸ் நமக்கு தேவைப்படுதில்ல. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். சூப்பரில், வெரி குட் காய்ஸ். அவ்வளோதான், நம்ம போயிடலாம். அவ்வளோதான், லோட் பண்ணிவிட்டு ஏறிடலாம், கிளம்பலாம். ஓகே காய்ஸ், போகலாம். ஓகே, 1.6 கிலோமீட்டர் நம்ம போகணும். எந்த இடத்துக்கு? லொக்கேட் த கேம்ப்னு தான் போட்டிருக்கு. அனதர் மிலிஷியா அட்டாக் வேறு எங்கே நடந்திருக்கோ அந்த இடத்துக்கு போல். இந்த எத்தனை ரெட் கலரில் காட்டுது. ஏன் இங்கே ரெட் கலரில் இருக்குது? ஏதோ பிரச்சனையா? என்னமோ இருக்கும் போல். ஒரு ஜாம்பி கூட்டங்கீது எதோ இருந்துட போகுது, ஓடிடுவோம். இது வரைக்கும் நம்ம கொன்ன கூட்டமே போதும். மூமெண்ட் வேறு டார்க்காக இருக்குது. நல்லா பகலாக வெளிச்சமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அவள் பாருங்க காய்ஸ், கத்துவாளே காது கிளியிற மாதிரி. அவள் தான். அதையே துரத்திட்டு வந்துட போகுது. இதுக்கும் நைட்ரை போட்டு போகலாம். பறந்துருவோம்ல, வேறு துரத்துறாங்கன்னு தெரிஞ்சா. இந்நேரத்துக்கு அந்த சிங்கம் கொஞ்சம் தூரம் பின்னாடி தான் இருக்கும். ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் போவோம். ஓகே காய்ஸ், 1.4 கிலோமீட்டருக்கு ஃபியூல் பத்துமா? பத்துன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு காய்ஸுவேன்? ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க காய்ஸ், ஃபியூல். டீக்கனே சொல்கிறான் இன்னும் ஃபியூல்ன்ட்டு. சூப்பரில். ஓகே காய்ஸ், பார்க்கலாம். ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியே நேரம் போயிட்டே இருக்கலாம். சல்லுன்னு போக வேண்டியது தான், வேறு என்ன வேலை. லாஸ்ட் லேக்குக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் காய்ஸ் இருக்குது. ரீச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். அடா, பார்த்துட்டிங்களா காய்ஸ் எப்படி துரத்துதுங்க? வெறியாக இருக்குதுல்ல.
காய்ஸ் வருது காய்ஸ் வருது காய்ஸ் வருது காய்ஸ். ஓட்ரா டீக்கன். டேய் சாமி நீ எத்தனை இருக்குன்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்குதுங்க காய்ஸ். செம்ம காய்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு. எனக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கே கடிச்சிருமோ ஜம்ப் பண்ணும்போது பெருசு, ஆனால் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே காய்ஸ் சூப்பர். நல்ல வேலை புல்லட் இருந்துச்சு. புல்லட் இருந்தால் தான் பிஸ்டல், இல்லைன்னா வந்து சம்பவம் ஆயிரம் யாரும். ஸ்னைப்பரு ஆளுங்க இருக்காங்க போல். சரி ஓகே விடுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து மிஷனுக்காக போகலாம். நான் எதுவும் மிஷன் கட்சின்னு வரும்னு பார்த்தா இங்கே ஆளுங்க இருக்காங்க. கேம்ப்பு 8 பேரா? ஆஹா அடா, இங்கே டைம் வேறு ஆயிடுச்சா? ஓகே கைஸ், இப்போ உங்களை அட்டாக் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக ஆகும். சரி ஓகே காய்ஸ் இருக்கட்டும், சரி பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.